என்ன ஸ்வீட்டு கட் பண்ணுறேன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மைசூர் பாக்கா, மில்க் ஸ்வீட்டா என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ரெண்டுமே இல்லைங்க. எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை வித்தியாசமாக நான் வந்து தேங்காய் பர்ஃபி தான் பண்ணேன். இந்த பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினி சமையல். தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்காக 3 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தோசையோ சப்பாத்தியோ இதெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தவா வந்து சுட சுட இருக்கும் இல்லையா, அந்த தவாவில் இந்த உடச்ச தேங்காவை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. அந்த சூட்டிலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து தேங்காவை ஓட்டுலேருந்து பிரித்து எடுக்க முடியும். எப்பவும் தேங்காய் உடச்ச உடனே அதில் வந்து பத்தை போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாப்புல இருக்கும். ஆனால் இதை போல் அடுப்புலையோ இல்லை வந்து அனல்லையோ தேங்காவை வந்து வச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஈஸியாக அந்த ஓட்லேருந்து நம்ம தேங்காவை பத்தையாக போட்டு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இட்லி பானையில் இந்த தேங்காவை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஃபுல் கொப்பரையாக அப்படியே வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் தோலை வந்து சீவிட்டு வெறும் ஒயிட் கலர் தேங்காவை மட்டும் போட்டு நீங்கள் பர்ஃபி பண்ணிக்கலாம். கலர் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். இல்லை கலர் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரௌன் கலர் தோலை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. பெரிய பெரிய பத்தைகளாக போட்டிருப்போம் இல்லையா, அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இது போல் குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து நல்லா கொஞ்சம் ஃபைனாகவே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும், தொக்கையாக வராது. மிக்ஸி ஜாரில் தேங்காவை அரைக்கும் போதே ஒரு 4-5 ஏலக்காவையும் கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா தனியாக நீங்கள் ஏலக்காய் தூள் நுணுக்கி போடணுங்கிற அவசியம் இருக்காது. இதே போல் நீங்கள் பத்தைகளாக எடுத்து வச்சுருக்கிற எல்லா தேங்காவையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பேன் அடுப்பில் போட்டுட்டு 3 ஸ்பூன் நெய்யை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரோ இல்லை கப்போ உங்கள் வீட்டில் வந்து எது இருக்கோ அதை வந்து அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் போடும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த கிளாஸால் 4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 4 கிளாஸ் தேங்காய் துருவலுக்கு 2 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலில் அப்படியே நீங்கள் இந்த தேங்காய் துருவலை வேக வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு பர்ஃபி வந்து வெறும் தேங்காய் துருவலில் ஜஸ்ட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பர்ஃபி வந்துடும். ஆனால் இந்த மெத்தடு படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பர்ஃபியோட டேஸ்ட் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். தேங்காய் வந்து பாலில் வேகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஒன்ஸ் பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே அடி பிடிச்சிரும். ஏன்னா பாலும் அடி பிடிக்கும், தேங்காவும் அப்படியே நம்ம பேனில் ஒட்டிக்கும். ஸோ இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் இருந்துச்சு. அதே போல் 4 கிளாஸ் வந்து சர்க்கரையை போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் பாகு வந்து அப்படி உடையும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஏதாவது டஸ்ட்டு டர்ட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சர்க்கரை பாகை ஜஸ்ட்டு கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து உடையுது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இன்னொரு அடுப்பில் வந்து இந்த தேங்காய் பாலில் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து இந்த சர்க்கரை பாகில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்காயிலையும் ஈரப்பதம் இருக்குது, அதே சமயத்தில் இந்த சர்க்கரை பாகிலையும் ஈரப்பதம் இருக்குது. ரெண்டும் சேரும்போது கொஞ்சம் கொதித்து வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ தெறிக்கும் போது பயப்படாதீங்க, நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கூட நீங்கள் வச்சிடலாம். அப்பப்போ நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்து சீக்கிரமே இது வந்து அடி பிடிச்சிரும். ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 4 டம்ளர் தேங்காய், 4 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் பால், 2 டம்ளர் வந்து மில்க் பவுடர், இதுதாங்க வந்து ரேஷியோ. யூஸ்வலாக மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க தேங்காய் பர்ஃபிக்கு. ஆனால் இந்த தடவை நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணேன். எந்த டின்னில் நீங்கள் பர்ஃபி ஊற்ற போகிறான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக நெய்யை தடவி இதை போல் க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள், திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து நான் 2 பாகமாக பிரிக்க போகிறேன். நான் செய்கிற எந்த ஸ்வீட்ஸுக்குமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை. சாஃப்ரானை வந்து ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். நேச்சுரல் சாஃப்ரானோட எல்லோ கலர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன்.
வருஷம் வருஷம் செய்வோம். ஆனாலும் நமக்கு டவுட் வரும். இது கரெக்டான ஸ்டேஜ் தானா அடுப்ப நிறுத்தி இறக்கி நம்ம டின்ல கொட்டுறதுக்கு அப்படின்னு. ஸோ அத போல சந்தேகம் வரும்போது, நீங்க கொஞ்சமா அந்த பர்ஃபிய எடுத்து தட்டுல போட்டுட்டு கையால உருட்டி பாருங்க. உருட்டுற ஷேப் வந்து அழகா வந்துச்சு அப்படின்னா, அது கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க அழகா உருட்ட வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல பாதி பர்ஃபிய வந்து எடுத்து நானு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மீதி பாதிக்கு வந்து ஏற்கனவே சுடு தண்ணியில குங்குமப்பூவை போட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த மஞ்சள் கலரு தண்ணியை வந்து இது கூட சேர்த்து திரும்பவும் நம்ம வந்து ஒரு தடவை கிண்டணும். ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாறும். அதனால் திரும்பவும் ஒரு முறை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டான பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். ஏற்கனவே ஒயிட் கலரில் இந்த பேஸாக நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து சாஃப்ரன் மிக்ஸ் பண்ண எல்லோ கலருக்கு தேங்காய் பர்ஃபியை வந்து மேலே நம்ம அப்ளை பண்ணி தட்டி வச்சுட்டா போதும். இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாக 3 டீஸ்பூன் நெய் தாங்க யூஸ் பண்ணேன். தேங்காயிலேருந்து வர்ற எண்ணெயே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப நெய் இதெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தட்டி கொடுத்துருங்க. இதை போல் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து துண்டுகளாக கத்தியால் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இதை நைட்டே கிண்டி வச்சு துண்டுகள் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ மறுநாள் காலையில் தான் வந்து எடுத்து பார்த்தேன். கீழே வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ஒரு தேங்காய் பர்ஃபியும் கலர் ஆட் பண்ண போர்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஸோ அது வந்து மேலே இருக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஹார்டான கிறிஸ்பியான வெரைட்டியாகவும் கீழே வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ஒரு ஸ்வீட்டாகவும் இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் தீபாவளிக்கு ஒரே மாதிரி லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா அப்படின்னு செய்யாமல் இந்த தடவை ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான இதை போல் தேங்காய் பர்ஃபி செஞ்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.